அண்ணா சட்டசபையில என்னென்ன பேசிருக்காரு பாரு. தொட்டவனை விட மாட்டேன், தொடாதவனை விட மாட்டேன், விட்டவனை விட மாட்டேன், விடாதவனை விட மாட்டேன். இன்னைக்கு பயங்கரமா பேசுறாரு தலைவர். மாட்டினீங்க எல்லாரும் வச்சு செய்ய போறாப்புல. சிரிங்க, இவ்வளவு சீரியஸா பேசுறீங்க. இல்ல தொட்டவனை விட மாட்டேன், தொடாதவனை விட மாட்டேன். ஒன்னும் பயமே இல்லையா உங்களுக்கு? யாருங்க எல்லாத்தையும் பிடிச்சி ஜெயில போறோம். இதை கேட்கும் போது என்ன தெரியுமா எனக்கு தோணுது, திரிஷாவை தொட்டவனை விட மாட்டேன், தொடாதவனை விட மாட்டேன். அப்புறம் என்ன டைலாக்? தொட்டவன் விட்டவனை விட மாட்டேன், விடாதவனை சொல்றாரு. இல்ல அப்ப முதல்ல அவர் வந்து யார போய் கேட்கணும்? ராணாவை போய் கேட்கணும். அவரை சரியா? சரி, ஓகே. சிரிப்புக்கெல்லாம் அப்புறம் நான் முக்கியமான ஒரு விஷயம் கேக்குறேன். எப்பா, நீங்க இப்ப சிஎம் ஆயிட்டீங்க. உங்க கண்ட்ரோல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இருக்குது. அது திமுகவோ, அதிமுகவோ, பாமகவோ, விசிகாவோ யாரு ஊழல் பண்ணி இருந்தாலும் அந்த ஊழலை நீங்க அழகா அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடலாம். ஆமா, பிரச்சனை கிடையாதுல்ல. இத வந்து நீங்க என்ன பெருசா அப்படியே வந்து நான் தான் பெரிய ஆளு, சூப்பர்மேன், ஹிட்மேன் அப்படிலாம் பேசாதீங்க. உங்களோட சூப்பர்மேன் வேலை எல்லாம் இருக்குதுல்ல. ஏன் அங்க கிட்டத்தட்ட ஒரு 67 பொம்பளை பிள்ளைங்களை வந்து கெடுத்து குடிசைவர் ஆக்கிருக்காங்கல்ல உங்க கட்சியில இருந்து. ஏன் அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க? எதிர்கட்சியில அதை பத்தி கேட்டா மட்டும் சபாநாயகர் ஐயா நான் கொஞ்சம் வேர்வை வலிச்சு ஊத்திக்குவா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஏன் அதை பத்தி பேச மாட்டீங்க? இவ்வளவு வீரவாசனம் பேசினீங்க. இல்ல இப்போ அவன் தலைவரை நீங்க வந்து என்ன பண்ணணும், நம்ம அப்புறமா ஊழல் கதையை பேசுவோம். ஃபர்ஸ்ட் அவர் அண்ணன் சொல்ற மாதிரி பாலியல் இந்த மாதிரிலாம் நடக்குது இல்ல, அதை தொட்டவனை முதல்ல பண்ணுங்க. கரெக்டான கொஸ்டின் தான் அவரு பண்றாரு. அதாவது பாலியல் வழக்கு, கொலை கொள்ளை வழக்குல இப்ப பங்கேற்றுக்கினவங்க கிட்டத்தட்ட 80% பேர் தாவேக்க ஆளா இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு வருத்தமாவது ஏதாவது நீங்க சட்டமன்றத்துல பேசியிருப்பீங்களா? அதாவது எப்படின்னா, நாம ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு ஒரு பதில் சொல்லுவேன் தெரியுமா? வடிவேல் காமெடி இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாமே முதலமைச்சர் அவர்களே இவ்வளவு பெரிய சீர்கேடு போயின்னு இருக்குது, லாண்ட் ஆர்டர் இஷ்யூ போயின்னு இருக்குது, அதுக்கு நீங்க ஏதாவது சொல்லுங்களேன். அவர் பேச மாட்டாருங்க, அவரோட வேலையாதான். இன்னைக்கு போய் திரிஷா வீட்டுல போயிட்டு உட்காந்து கேக் வெட்டிக்கிறாரு. நான் என்ன கேக்குறேன், உங்க அப்பா யாருன்னு சொல்லி கேட்டீங்க, உங்க அப்பா எங்கன்னு சொல்லி கேட்டீங்க. இப்ப திரிஷா கூட போய் கேக் வெட்டி சாப்பிடுறிய கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? உன் பிள்ளைங்க அந்த போஸ்ட் எல்லாம் பாப்பாங்களே, என்னடா இது நம்ம அப்பா வந்து அங்க வந்து உதயநிதியோட அப்பாவை பத்தி கேக்குறாரு, இங்க இவரு ஒழுக்கமே இல்லாம போயிட்டு நம்ம அம்மா விட்டுட்டு வேற ஒரு நீ ஒரு வார்த்தை சொன்னிய மதியம் பப்பாட்டி அவங்க வீட்டுல போயிட்டு சாப்பிடுறீங்களே அப்படின்னு அந்த பிள்ளைங்க நினைக்கிறேன். ஒருவேளை தலைவரோட புள்ள வந்து சித்தின் கூட சரி, ஓகே, அப்படி சித்தின்னு ஆக்கிக்கிங்க. அது வேணா ஓகேவா?